வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவில் ஒரு எக்ஸசைஸை பற்றி பார்ப்போம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரியில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி தான் வரும். பித்தாகரஸ் தியரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வரக்கூடியது. சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தியரம்ல நம்ம எடுக்கக்கூடியது ஸோ இதுதான். ஓகே, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்ப ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கான நேம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒரு சைடுக்கும் இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைடு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைபோட்டனியூஸ். ஓகேங்களா? தென் இப்போ ஒன்னு தீட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க, இல்ல தீட்டா நாம அசியூம் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா நம்ம அசியூம் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல எய்தர் இங்க தீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்ல இங்க தீட்டான்னு எடுத்துக்கலாம், இல்ல அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஏ அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஏக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது இதுதான். புரியுதுங்களா? ஸோ அப்ப நம்ம ஏவை தான் என்ன பண்றோம், தீட்டாவை நம்ம அசியூம் பண்றோம். சரி, நான் என்ன பண்றேன், இங்க தீட்டா அப்படின்னு அசியூம் பண்றேன். அப்ப இது தீட்டானா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்க சைடு, அதாவது ஏபி சைடு தான் என்னது ஆப்போசிட். இந்த தீட்டாக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடியதுதான் நம்ம அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப பித்தாகரஸ் தியரம் என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா hypotenuse square will be equal to sum of the squares of the other two sides. அப்ப hypotenuse ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? sum of the squares of the other two sides. மிச்ச ரெண்டு சைடோட ஸ்கொயர் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்ப ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய நோட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம மாத்துறோம் அப்படின்னா, அதாவது ஏ பி சி அப்படின்னு நம்ம மாத்துறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்னவா மாறும்? இங்க ஹைபாட்னியூஸ் என்னது ஏசி. அப்ப ஏசி ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இதுதான். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் ஸ்டெப்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்தரா மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்தி எழுதிக்கலாம். சரி, நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ண போறேன், எனக்கு ஏசியை தான் நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் த ஸ்கொயர். அப்புறம் ஸ்கொயர் இங்க ரிமூவ் பண்றோம்னா இங்க என்ன அர்த்தம், இங்க நம்ம ஒரு ஸ்கொயர் ரூட்டை போட போறோம்னு அர்த்தம். ஸோ அப்ப ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் முடிஞ்சதா? சரி, இல்ல சார் எனக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னா அப்ப ஆப்போசிட் சைடு என்னது நம்மளுக்கு இங்க ஏபி. நான் என்ன பண்றேன், இங்க ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதெல்லாம் நம்மளோட பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா. அப்ப நான் ஏபி மட்டும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இது பிசி ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா இங்க என்ன இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அந்த சைடு போச்சுன்னா என்ன மைனஸ். ஸோ பிசி ஸ்கொயர். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இல்ல சார் எனக்கு வந்து அட்ஜசன்ட் கேட்கறாங்க அப்படின்னா அட்ஜசன்ட். அப்ப அட்ஜசன்ட்னா என்ன சைடு வந்து எனக்கு பிசி வருது. சேம் பித்தாகரஸ் தியரம்ல தான் நம்ம எடுக்க போறோம். அப்ப எடுக்கும்போது எனக்கு ஏபி ஸ்கொயர் இருக்கு பிளஸ் பிசி ஸ்கொயர் இருக்கு இஸ் ஈக்குவல் டு என்னது ஏசி ஸ்கொயர். அப்ப நான் பிசி இங்க வச்சுட்டு ஏபி அந்த சைடு கொண்டு போறேன். அப்ப கொண்டு போகும்போது எனக்கு என்ன கிடைக்கும், பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகே, இது இன்னும் ஃபர்தரா சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். இவ்வளவுதான். தட்ஸ் இட். இதுதான் நம்மளோட பித்தாகரஸ் தியரம். அந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மேனிபுலேட் பண்ணி ஒரு 2 ஃபார்முலாஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது இல்லாம நம்ம மீதி என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 6. இந்த 6ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டா. இப்ப அந்த சைன் தீட்டான்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். ஓகே, தென் நம்மளோட செகண்ட் என்ன அப்படின்னா காஸ், அதாவது கொசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனியூஸ். சரி, அடுத்தது மூணாவது டான் தீட்டா. இந்த டான் தீட்டாவை நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணலாம். எப்படி? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்றது எழுதுறோம்.
அப்ப இந்த சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வருது நம்மளுக்கு ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். இங்க என்ன வரும் எனக்கு adjacent by hypotenuse. இதை ஃபர்தரா மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ் இன்டு ஹைபோட்டனியூஸ் பை adjacent. ஹைபோட்டனியூஸ் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆப்போசிட் பை adjacent. முடிஞ்சதுங்களா? ஓகே. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபோர்த் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ, அதாவது cosecant. இது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 by sin theta. இந்த 1 by sin theta பக்கத்துல நம்ம மாத்தணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆப்போசிட் பை ஹைபோட்டனியூஸ். ஸோ டினாமினேட்டர்ல நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா we will be getting 1 into hypotenuse by opposite. அப்போ அதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா எனக்கு hypotenuse by opposite. இதுதான் நம்மளோட ஃபைனல் வேல்யூ. தென் அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதையும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறது நம்மளோட சீக்கண்ட். அப்போ சீக்கண்ட் தீட்டா அப்படின்னா 1 by cos theta. அதோட வேல்யூ 1 by adjacent by hypotenuse. சரிங்களா? சரி, அப்ப இது ஃபர்தரா என்ன பண்றோம்? 1 into hypotenuse by adjacent. அப்ப எனக்கு ஃபர்தரா வர வேல்யூ என்ன அப்படின்னா my last value is what? Hypotenuse by adjacent. That's it. முடிஞ்சதுங்களா? அடுத்தது 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட cot theta. cot theta ஓட வேல்யூ என்னது? 1 by tan theta. இத cos theta by sin theta எழுதலாம். இப்போ எனக்கு கிடைக்கிறது என்னது? adjacent by hypotenuse divided by opposite by hypotenuse. denominator as usual reciprocal பண்ணி multiply பண்றோம். adjacent by hypotenuse into hypotenuse by opposite. hypotenuse cancel ஆயிடும். மீதி இருக்கிறது adjacent by opposite. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஓவரால் ஃபார்முலாஸ். அப்ப என்னென்ன ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தேவைப்படுது? cot theta என்னது? adjacent by opposite. சரிங்களா? தென் secant theta என்ன வருது எனக்கு? hypotenuse by adjacent. தென் cosecant theta என்ன வருது? hypotenuse by opposite. tan theta என்ன வருது? opposite by adjacent. cos theta adjacent by hypotenuse. sin theta வந்து opposite by hypotenuse. அப்புறம் நம்மளுக்கு பேசிக்கா தேவை என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாஸ். சரிங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். அதுல ஒரு மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதுல ஒரே ஒரு சம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். தென் மீதி இருக்க சம்ஸ்லாம் பேசிக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, தீட்டாவை நாம அசியூம் பண்ற மாதிரி இருக்கும், பொசிஷனை நாம அசியூம் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று தீட்டாவோட பொசிஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 2 டைப் ஆஃப் சம். இந்த 2 டைப் ஆஃப் சம்லயுமே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய ரேஷியோஸ் கேட்கலாம். தட்ஸ் ஒன் டைப். அப்படி இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரேஷியோஸே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் வரும் இதுல உங்களுக்கு ட்ரிகோனோமெட்ரிக் அந்த தீட்டாவை நாம அசியூம் பண்ற மாதிரி வரலாம். இல்லை அப்படின்னா அவங்களே அதோட கொஸ்டினை கொடுத்துருவாங்க. வந்துருச்சுங்களா? இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துட்டு ஒரே ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்மேட் ஆஃப் நம்மளோட ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ்ல கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த இத்தனை டைப் ஆஃப் சம்ஸ் தவிர ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா நம்மளோட 8.1ல இருக்கக்கூடிய 5th சம், 9th சம் அண்ட் 10th சம்ல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் நம்மளோட மேக்ஸா இருந்தாலும் சரி, சயின்ஸா இருந்தாலும் சரி, ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா
அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய டேட்டாவை பர்ஃபெக்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. தட் மீன்ஸ் வாட் ஆர் த டேட்டாஸ் தட் ஹஸ் பீன் given, என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்கறாங்க, அந்த கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நம்மளால மிச்ச விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதுதான் கான்செப்டே. அப்ப நீ அதை கிளியரா இருந்துட்ட அப்படின்னா உங்களுக்கு மிச்சது எல்லாமே என்னது ஈஸி தான். ஓகே, சரி நம்ம இப்ப ஆரம்பிப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given secant theta is equal to 13/12, அதாவது நம்மளோட எக்ஸசைஸ் 8.1ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் சம் தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். secant theta is equal to 13/12. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸையும் கண்டுபிடிங்க அப்படின்றத அவங்க கேட்டிருக்க கேள்வி. சரி, இப்போ இந்த இடத்துல தீட்டா எதுன்றதை நாம அசியூம் பண்ணிக்கிறதா ஒரு பர்டிகுலர் ட்ரையாங்கிள். சரிங்களா, நான் இங்க அசியூம் பண்ணிக்கிறேன் ஏ பி சி. ஓகே, சீக்கண்ட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்ப்போம். சீக்கண்ட் தீட்டாவோட ஃபார்முலா ஹைபாட்டன்யூஸ் பை adjacent. அப்ப அதோட வேல்யூ என்னது 13/12. அதாவது இது 13, என்னோட adjacent என்னது 12. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்னடா வரும், நான் சைன் கண்டுபிடிக்கணும், tan கண்டுபிடிக்கணும். tanல எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஆப்போசிட் வேணும். எனக்கு adjacent இருக்கு, ஹைபாட்டன்யூஸ் இருக்கு, ஆனா எனக்கு என்ன இருக்கு, ஆப்போசிட் இல்ல. அப்ப முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏபி பித்தாகரஸ் தியரம் தான். நான் எனக்கு தேவை ஏபி தான் இல்லைங்களா. ஏபிக்கு நான் என்ன ஃபார்முலா எழுதுறேன், ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். ஓகே, அப்ப எனக்கு ஏபியோட வேல்யூ என்ன வரும், ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர்னா என்ன வரும், எனக்கு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், 169 minus 144 root of 25 எடுக்கிறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 5. அப்ப ஏபியோட வேல்யூ முடிச்சாச்சு. அதுக்குன்னு சம் முடிஞ்சிச்சா இல்ல, அவங்க கேட்டிருக்கிறது என்னது, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸையும் கண்டுபிடிங்க அப்படின்றது தான் அவங்களோட கேள்வி. ஓகேங்களா, சரி. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்துடும். இப்போ இது கண்டுபிடிச்சாச்சா, இதோட வேல்யூ என்னது 5. ஓகேங்களா, அப்ப இதோட வேல்யூ 5ன்ற பட்சத்துல இப்ப நம்ம அடுத்தது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்னென்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம், sin theta. sin theta என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னா ஆப்போசிட் எனக்கு என்னது 5/13. தென் காஸ் தீட்டான்றது ஆல்ரெடி நம்மளுக்கு சீக்கண்ட் இருக்கு. அப்ப காஸ் தீட்டான்றது என்னது, எனக்கு 1/secant theta நம்ம எடுத்துக்கலாம். இங்க ஃபார்முலா எழுதி கூட நான் உங்களுக்கு நான் சொல்றேன். adjacent by hypotenuse, that is equal to adjacent 12/13. அதுக்கப்புறம் நம்மளோட tan theta ஓட வேல்யூ என்ன வரும், எனக்கு opposite by hypotenuse, சாரி opposite by adjacent. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/12. மீதி cosecant. cosecant theta என்ன வரும், எனக்கு hypotenuse by opposite, that is equal to 13/5. கடைசியா இருக்கிறது நம்மளோட cot theta. cot theta என்ன வரும், எனக்கு adjacent by opposite. adjacent ஓட வேல்யூ 12, opposite ஓட வேல்யூ 5. அவ்வளவுதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். சரிங்களா, நான் என்ன சொல்லுங்க, ஒன்னு தீட்டா கொடுத்துருப்பாங்க, தீட்டாவை நம்மள அசியூம் பண்ண சொல்லிப்பாங்க, இன்னொன்னு தீட்டா அவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுல ஃபர்ஸ்ட் டைப் இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா அதோட சப்டிவிஷன்ல நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மள ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம் அடுத்த எக்ஸாம்பிள்ல. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளோட எக்ஸசைஸ் சம்ல இருக்கக்கூடிய 9th சம். 9th சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் தட் பி. அப்போ எந்த ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருக்கணும் போது கூட அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அப்ப
ஏ பி சி இங்க தான் நம்மளோட ரைட் ஆங்கிள் இருக்கு. சரிங்களா? ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் tan A is equal to 1/3, tan A is equal to 1/√3 இதான் கொடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம எழுதிடுவோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin A cos C plus cos A sin C, அடுத்தது cos A cos C minus sin A sin C. மொத்தம் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 சப்டிவிஷன்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ tan அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன்னா எது நம்ம தீட்டாவை எடுத்துப்போம்? இதுதான் நம்மளோட தீட்டா. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப இது வந்து என்னோட 1, இது வந்து என்னோட என்னது √3. அப்ப நான் ஃபர்தரா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சைன் வேணும், காஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. சைன் காஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிச்சாகணும். ஹைபோடென்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன இது யூஸ் பண்ணுவீங்க? as usual நம்மளோட பைத்தாகரஸ் தியரம் தான் இல்லையா? அப்ப போம் பைத்தாகரஸ் தியரம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? AC is equal to root of AB square plus BC square. இப்போ AC தானே இங்க ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் யாரு? BC, அட்ஜசன்ட் யாரு? இங்க AB. போன சம்ல நம்மளுக்கு வந்தது எது? இங்க தீட்டா அசியூம் பண்ணதுனால ஆப்போசிட் இங்க. அதனால எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட்ன்றது கிளியரா இருக்கணும். அது இல்லைன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் நடக்கும். சரிங்களா? அப்ப √3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், ரூட்டை ஸ்கொயர் பண்ணா ரூட்டோ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இருக்கிறது 3 + 1, so that is equal to √4. நம்மளோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 2. அப்ப ஏசியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ஃபர்தரா நம்மளுக்கு எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே ரேஷியோஸ்ல தான் வருது, அதனால அது கே அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுவோம். அவங்களை கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ல sin A cos C plus cos A sin C. சரி, A அப்ப sin A என்னது? BC தானே ஆப்போசிட், தென் AC ஹைபோடென்யூஸ். ஹைபோடென்யூஸ்ல எந்த சேஞ்ச் இருக்க போறது கிடையாது. நான் என்ன பண்றேன், தனித்தனியா ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சு தென் ஃபைனலா எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, sin A அப்படின்னு அசியூம் பண்ண அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டயக்ராம் படி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா BC by AC, அதாவது 1/2. அடுத்தது cos C. cos C அப்படின்னும் போது இந்த பார்ட். ஓகே, நல்லா கவனிச்சுக்க. cos C ன்றது இந்த பார்ட். அப்ப cos என்னது? adjacent by hypotenuse. அப்ப adjacent யார் இங்க? BC. BC by AC. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்க ஏக்கு BC வந்து adjacent, AC வந்து hypotenuse. இங்க C க்கு என்ன பண்ணுவீங்க? A ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. A ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? adjacentனா AB by AC ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. தப்பு. அதனால ஒவ்வொரு இது பாட்டும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னும் போது நம்ம எக்காத்து கூட எந்த மிஸ்டேக்கும் பண்ண போறது கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியதுனால அகைன் 1/2 cos A. அப்ப A ஓட அட்ஜசன்ட் எது? AB by AC is equal to AB என்னது? √3/2. அடுத்தது நம்மளோட sin C. sin C is equal to sin C அப்படின்னா என்னது? நம்மளோட ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், அதாவது AB by AC √3/2. எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சா? சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். அப்ப சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த பார்ட்ல sin A ஓட வேல்யூ என்னது? 1/2. 1/2 into 1/2 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, பிளஸ் √3/2. சாரி, மல்டிப்ளிகேஷன் இன்டூ √3/2. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1/2 into 1/2 என்னது? 1/4 பிளஸ் √3 into √3 என்னது? 3/2 into 2 என்னது? 4.
ஸோ ரூட் கேன்சல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்கொயர் வரும், ஆப்வியஸாக அதனால எனக்கு கேன்சல் ஆகும். இப்போ டினாமினேட்டர் என்ன நம்மளுக்கு 4 தான், 1 + 3 that is equal to 4/4. 4/4 வேல்யூ என்னது? ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்டை சால்வ் பண்ணிட்டேன்னா அடுத்தது நம்மளோட செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன வருது? cos A cos C minus sin A sin C. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் இங்க எழுதியிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? cos A. cos A எங்க இருக்கு? இங்க இருக்கு. cos A யோட வேல்யூ என்னது? √3/2 into cos C, அதோட வேல்யூ என்னது? 1/2 மைனஸ் sin A அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1/2 into sin C, அதோட வேல்யூ என்னது? √3/2. √3 into 1 என்ன வரும்? √3 தான். 2 into 2 is 4 minus 1 into √3 is √3. 2 into 2 என்னது? நம்மளுக்கு 4 வருது. அப்போ இது ரெண்டும் என்னது? சேம் வேல்யூ. உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது? 0. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பட்சத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th சம். கொஸ்டின் என்னன்னு படிக்கிறேன், அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்? டயக்ராம் வரைகிறேன், அதுக்கப்புறம் கிவன் டேட்டா என்னன்னு சொல்றேன். இன் ட்ரையாங்கிள் PQR, நல்லா கவனிச்சுக்கோ. இன் ட்ரையாங்கிள் PQR, ரைட் ஆங்கிள் அட் Q. ட்ரையாங்கிள் என்ன வருது? PQR, right angle at Q. PR plus QR is equal to 25. PR plus QR is equal to 25 centimeters. PQ is equal to 5 centimeter. Determine the value of sin P, cos P, then tan P. அப்ப இந்த சம்ல எது தீட்டானோ அவங்க சொல்லிட்டாங்க, அதானே? எது தீட்டா? இங்க P, இதுதான் தீட்டா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு மிச்ச இதுல எல்லாத்துலயுமே ஒழுங்கான ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா PQ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? மிச்ச ரெண்டு சைடையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன செட் பண்றது? இருக்கவே இருக்கா நம்ம தலைவன் பித்தாகரஸ் தியரமோட ஈக்குவேஷன், புரியுதுங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். எப்படி? இதுக்கு பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா எதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? PR ஸ்கொயர், அதாவது ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். கரெக்டா? இதுல இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? முதல்ல இந்த பார்ட்டை சேஞ்ச் பண்ண போறோம். என்ன பார்ட்? இங்க இருக்கக்கூடிய சம்மேஷன் இருக்கு இல்லையா? PR plus QR is equal to 25 centimeter. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாற்ற போறோம். PR plus QR is equal to 25 centimeter. அப்ப PR ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 25 minus QR. 25 minus QR அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 25 minus QR the whole square. எனக்கு QR ஓட வேல்யூ தெரியாது, அதனால QR square. PQ ஓட வேல்யூ என்ன தெரியும்? PQ ஓட வேல்யூ என்னது? 5. ஸோ 5 ஸ்கொயர். இது என்னது? A minus B the whole square ஃபார்மேட்ல இருக்கு. அது இன்னும் இல்லையா? நீங்க 9th இருந்து உயிர் எடுத்துருக்கீங்க. ஆமா, இது எப்பயுமே வந்துட்டே இருக்கும், கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம எதெல்லாம் லோவர் கிரேட்ல படிச்சிருக்கோம் அதை நம்மளோட ஹையர் கிரேட்ஸ்ல கம்பல்சரி நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்ப எடுக்கும்போது எனக்கு எங்க என்ன கிடைக்கும்? 25. 25 ஸ்கொயர் என்னது? 625 மைனஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் இல்லையா? QR ஸ்கொயர், தென் மைனஸ் 2AB, 2 into 25 into QR. உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்பேண்ட் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது? 25. சரிங்களா? அடுத்தது இப்போ நம்மளுக்கு இந்த QR ஒரு பக்கம் கொண்டு வந்துடும், மீதி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? QR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் மைனஸ் 50 QR is equal to 25 minus 625. சரிங்களா?
இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? QR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு என்ன இருக்கு? மைனஸ் 50 QR இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ இது என்னது? மைனஸ் 600. அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். QR இஸ் ஈக்குவல் டு இங்க 50 என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது என்னது? டிவிஷன். அப்போ QRோட வேல்யூ என்ன வந்துச்சு? எனக்கு 12 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்ம கண்டுபிடிச்சோமா எல்லாத்தையுமே? என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? QRோட வேல்யூ 12, PQரோட வேல்யூ அவங்க 5 கொடுத்துட்டாங்க. தென் என்ன வேணும்? PR சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். இங்க PR இங்க இருக்கா? PR is equal to 25 minus QR. QRோட வேல்யூ என்னது? 12. PR is equal to 25 minus 12, that is equal to 13. முடிஞ்சதா? இன்னும் முடியல. நம்மளுக்கு தேவையான இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். அவங்க கேட்கறது sin P, cos P and tan P. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்படியே டைரக்டா இல்ல, ஒண்ணு போட்டோம். அதுல ஃபர்ஸ்ட் sin P. sin P என்னது? sin என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இங்க யார் ஆப்போசிட்? QR by PR. அப்ப என்ன வரும்? QRோட வேல்யூ என்னது? 12 by 13. அதே மாதிரி cos P யோட வேல்யூ என்னது? எனக்கு காஸ்ன்றது என்னது? அட்ஜசன்ட். அப்ப என்ன வரும்? PQ by PR, that is equal to 5 by 13. அடுத்தது tan P என்ன வரும்? எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்னது? எனக்கு QR by PQ, that is equal to 12 by 5. அவங்க கேட்ட எல்லா ஆன்சருமே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வேண்டாம், சரிங்களா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பித்தாகரஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று டீட்டாவை அசியூம் பண்ணி நம்ம போடுற மாதிரி இருக்கும், இல்லை டீட்டாவை அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு டீட்டாவை எந்த சம், 9 சம்லையும் 10 சம்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, டீட்டாவை ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் தான் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு டீட்டா எதுன்னு நம்ம சொல்ல, அதை நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. இப்போ என்னென்ன சம் சொல்லியிருந்தேன்? ஒன்று, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அந்த சம்லையும் பார்த்தாச்சு இல்லையா? அடுத்தது, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த வேல்யூ என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கும் கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? டிஃப்ரெண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து கொண்டு வெளில பார்ப்போம், அப்புறமா நீ வந்து மிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சம்மும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்ப இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ். ஓகே, ஸோ பேட்ரிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எங்க இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. நமக்கு 8, 9 and 10 இருக்கு இல்லையா? அதுதான் இது 8, சரிங்களா? 8ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். அடுத்தது 8.2, அடுத்தது 8.3, மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். தேங்க்யூ.